வணக்கம். ஒரு அன்பர் சரியாக காட்டியிருக்கிறார். உண்மை, அவர் காட்டியது உண்மை. ஜி தமிழில் சேனலில் தருதலைகளை உண்டாக்கி விடுகிறது என்று. ஆமாம், தருதலைகளை உண்டாக்கி விடுகிறது அப்படின்னு காட்டியிருக்காரு. தருதலையை உண்டாக்கி விடுவதை விட தலைக்கணம் பிடித்தவர்களாகியும் ஆக்கி விடுகிறது. அவர்கள் உலக நடப்பை தெரியாமல் தன்னைத்தானே சிந்திக்கிற தானோடித்தனமாக பேசுவதெல்லாம் சேர்த்து விடுவங்களாம் போல எண்ணி பேசுவதும் பக்குவப்பாடு இல்லாத நிலைதான். பரிணாம வளர்ச்சி இல்லை. வெகுளியாக பேசி வெகுளியாக நடத்தி கொள்வது. அதில் வரும் நாடகங்களும் அப்படித்தான் இருக்குது. நிஜ வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட நிகழ்வு இருக்காது. ஆனால் கொடூரமாக சித்தரிக்கப்படுகிறது அந்த நாடகம். அதை இரவில் பார்த்துட்டு தூங்கும்போது எப்படி இருக்கும்? நித்திரை கொள்ளாது, மனதும் வேதனை உள்ளாகிய எழுந்திருப்பார்கள். நிறைய தவறு இருக்குது அந்த தொலைக்காட்சிங்கிறதுல. அது நிறைய கொடூரமான நிலையும் இருக்குது. மீண்டும் இப்படிப்பட்ட சில நபர்கள் பாவம் வரும்போது நல்லா தான் வர்றாங்க. வெகுளியாக பேசி வெகுளியாக நடத்தி கடைசியில் வெகுளியாகவே எல்லாத்தையும் ஏமாத்துவது போல காட்டிக்கொள்கிறார்கள். என்ன நடக்கிறது? உதவி செய்யட்டும், தவறு இல்லை. அது வலது கை கொடுப்பதை இடது கை தெரியக்கூடாது. இப்போ கேமராவோட போய் ஷூட் பண்ணி இதுதான் உதவியா, இதுதான் சேவையா? இது தன்புகள் உதவியில் நிற்கக்கூடாது. அப்படி நின்றாலே அவன் லாயக்கற்றவன். யார் செஞ்சாலும் சரி. அதனால் மக்கள் புரிந்து கொள்வார்கள். புரியணும், ஞானத்தோடு இருங்கள். நிச்சயமாக யார் என்னங்கிறதை புரிந்து கொள்வீர்கள். மீண்டும் இப்படி பேசிடுறாங்க கலக்க போது யார் அப்படி இப்படின்லாம் பேசிட்டு ஒருத்தனை அவனை ஒளியை கண்டேன் ஒரு பெரியவர் பேசினார்னு சாமியார் வேடம் மாதிரியே பண்ணி எதில் சம்பாதிக்கணுமோ அதில் கரெக்டாக இருந்துடுறாங்க. அதுதான் அவன்கிட்ட உள்ள நிலை. அப்படி போய்கிறாங்க. அது கஷ்டப்பட்டாலும் நேர்மையோடு கஷ்டப்பட்டாலும் அதுதான் சுகமானது. இந்த ஊடு வழியில் போய் விளம்பரப்படுத்தி தன் போல பண்ணுவதை சில சமயம் மக்கள் லேசுப்பட்டவர்களை இப்படிப்பட்ட நிலையில் இறைவனே சிக்கி விடுவாங்க. இறைவனே உனக்கு தீர்ப்பு கொடுக்கும்.